ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கான வீடியோ அனதர் எபிசோட் ஆஃப் ஐடியாலஜி ஆஃப் த நியூ ஒன். கண்டென்ட்டோட நேமை பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் முன்னாடியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா பண்ணியிருக்கேன். பட் அது என்னால் முடியல. பட் இப்போ நான் கான்ஃபிடெண்ட்டாக இதை பற்றி நான் பேசியே ஆகணும், அதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா நான் போட்ட சில வீடியோஸு கீழேயே எனக்கு வந்து சில கமெண்ட்ஸ் என்னை ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதனால தான் அதோட இம்பேக்டாக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே நம்ம இந்தியாவில் உமன் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். 80% சேஃப்டி இல்லை. ஓகே, தென் அதே மாதிரி 80% ஆஃப் உமன்ஸ் அவங்களுக்கு நடக்கிற அப்யூஸ்மெண்ட்ஸ் பற்றி வெளியே சொல்கிறதுக்கு கிடையாது. அதுக்கு காரணமும் இங்கே இருக்கிற சொசைட்டியில் இருக்க பீப்புள்ஸ் தான். ஏன்னா ஒரு விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்காங்க செக்ஷுவல் அபியூஸ்னால அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு நீங்கள் ஏன் அந்த டயத்துக்கு அங்கே போனீங்க, ஏன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே போனீங்க, ஏன் அங்கே போனீங்க, நீங்கள் அந்த டைமில் என்னத்தை பிடிங்கிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணால் ஒரு விக்டிம் அவங்க பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு எதிராகவே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணும்போது அவங்க எப்படி அவங்களுக்கு நடந்ததை வெளியே சொல்லுவாங்க? இது அவங்க மேலே என்னமோ அவங்க அங்கே இருந்தனால, அந்த ட்ரெஸ் போட்டிருந்தனால, இப்படியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இருந்தனால தான் அந்த தப்பே நடந்த மாதிரி அவங்க சைடு, விக்டிம் சைடு அதை பிளேம் பண்ணும் போது அவங்க எப்படி அவங்களுக்கு நடந்ததெல்லாம் வெளியே சொல்லுவாங்க? இந்த மாதிரி தான் இங்கே 80% ஆஃப் உமன்ஸ் அவங்களுக்கு நடக்கிற செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் பற்றி வெளியே சொல்கிறதே கிடையாது. இல்லாட்டி வருஷம் வருஷம் இன்னும் நிறைய ரேப் கேசஸ் அதிகமாக பதிவாகும். இங்கே வருஷத்துக்கே 32,000க்கும் மேலே ரேப் கேசஸ் இந்தியாவில் மட்டுமே பதிவாகுது. இப்போ வெளியே சொல்லாதவங்களும் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தென் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதாவது ஒரு உமன் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு ஆண் வந்து நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என் வீடியோக்கு கீழவே கமெண்ட்ஸ் இப்படி வந்திருக்கு அப்படிங்கும் போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த வீடியோஸ் கீழே வந்த கமெண்ட்ஸ் அத்தனையுமே, ஏன் நீ உமன்ஸ் எல்லாம் இப்படி பண்றது இல்லையா? தென் இன்னொருத்தன் சொல்றான், சதையும் இதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று தானே, அதுல என்ன ஆபாசமா இருக்கு, பார்க்குற பார்வையை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது சீக்கிரட்டா ஒருத்தரை வந்துட்டு டார்கெட் பண்ணி அவர் வந்து சொல்றாராமா, உங்க வன்மத்தை கக்க வேண்டிய இடம் இது இல்லை, அவங்க என்ன பேசஸ்ல அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்கு. இங்க ஒரு ரோட்லயோ இல்ல பப்ளிக் பிளேசஸ்லயோ உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம ஒரு ஆணோ பெண்ணோ யாரு போனாலுமே அது சட்டப்படி குற்றம். சரியா? பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்துற மாதிரி, ஓகே, பப்ளிக் இடையூறு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இத போயிட்டு இதோ கூட கம்பேர் பண்ணக்கூடாது. தென் உங்க வன்மத்தை கக்கறதுக்கு இந்த இடம் சரியானது கிடையாது. அவங்க உமன்ஸ் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்லயே வந்தாலும் கூட, சரியா, அவ ஒரு மனுஷி அப்படிங்கிறத மதிச்சு அவளுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. ஓகே, அவளை செக்ஷுவலா அபியூஸ் பண்ண நினைக்காத. ஓகே, அந்த உடல் ஆபாசமானது கிடையாது அப்படிங்கறத இது பண்றதுக்காக தான் அவங்க சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட விக்டிம் அவங்க, சரியா? இப்போ அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அப்படிதான். ஸோ இப்போ அவங்க கூட நிக்கிறத விட்டுப்புட்டு உங்களோட சொந்த வன்மத்தை எல்லாம் வந்து கக்கறதுக்கு இது இடம் கிடையாது. புரியுதா? அது ஏன் இங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒரு உமன் பாதிக்கப்படுறாங்கன்னா, இங்க ஒரு ரேப் கேஸ் இப்படி ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கும் போது அவங்க கூட நிக்கிறது தானே முக்கியம். அதை விட்டுட்டு பொண்ணுங்களும் இப்படி பண்ணுவாங்க, ஆண்கள் உடல் வந்து ஆபாசமானது கிடையாது, எங்க பார்வையை மாத்திக்கங்கன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க பார்வையை மாத்திக்கங்க, இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்றதுக்கு இது இடம் கிடையாது. ஓகே, உங்க வன்மத்தை கக்கறதுக்கு இது இடம் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அவங்க பிரச்சனைய காது கொடுத்து கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கான இடம் இது கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு டப்ஸ் மேட்ச் பண்ணிருக்குப்பா. அதாவது ஏதோ ஒரு படத்துல இருந்து, இந்த பூ இருக்கா, அந்த பூவுக்குள்ள வண்டி ஏன் போகுது அப்படிங்கிற மாதிரி எஸ். சூர்யா படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்க ஒரு அக்கா வந்துட்டு டிக்டாக் டப்ஸ் மேட்ச் மாதிரி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீலா போஸ்ட் பண்றாங்க. அந்த ரீலுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே
ஏன் போகுதுன்னு தெரியாதா? 18+ கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஓப்பனா. அந்த கமெண்ட்ஸுக்கு வந்த லைக்கு 80 லைக் 100 லைக் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கு. நான் போயிட்டு கீழே ஒரு கமெண்ட் போட்டேன். உங்க வீட்டு பொண்ணுங்களா இருந்தா இப்படிலாம் பேசுவீங்களா? ஒரு டப்ஸ் மேட்ச் பண்றதுல என்ன இருக்கு? வெறும் ஒரு சினிமா டயலாக் தானே அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கமெண்ட் போட்டேன். அதுக்கு எனக்கு வந்த ரிப்ளைஸ்லாம், எங்க வீட்டு பொண்ணுங்களா இருந்தா நான் இப்படிலாம் டப்ஸ் மேட்ச் பண்ணிட்டு இருந்தா நாங்க ஏன்டா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ரிப்ளை வந்தது. நான் அதை வீடியோவாவும் பண்ணி போட்டேன். இப்ப எனக்கு இருக்கிற கேள்வியே அதுதான். ஒரு பொண்ணு அவ பண்ற வீடியோல இருக்கிற டப்ஸ் மேட்ச் வச்சும் அவ பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சும் அவளோட கேரக்டர் அசாசினேட் எப்படி பண்றீங்க? எனக்கு அது புரியல. அந்த வீடியோல ஒண்ணுமே இல்லப்பா. சினிமால வரும்போது அது காமெடியா இருக்குன்னு சொல்லி கை தட்டி ரசிச்சிங்க. இப்போ ஒரு பொண்ணு, அவளுக்கு அந்த டைலாக் ஏதோனால புடிச்சிருக்கு. அத அவ பண்றா. அத அவ பேசுறதுனால அவ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதை வச்சு அவளோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க? தென் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுனால தான் தப்புகள்லாம் அதிகமா நடக்குது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. சரியா? அவனுங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். 8 மாச குழந்தைகளையும் ரேப் பண்ணியிருக்கானுங்க. 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கானுங்க. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் அப்படி ஒண்ணும் ஆபாசமா ட்ரெஸ் பண்ணல. ஓகே. அந்த 8 மாச குழந்தை பேம்பர்ஸ் தான்ப்பா போட்டிருந்தது. இங்க ஒருத்தன் அவன் பார்வையை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்கன்னா, நீங்கெல்லாம் இப்படி சொல்றனால தான். அந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போனனால தான் அதே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஜாப் முழுசா கவர் பண்ணி போட்டிருக்க பெண்களையும் ரேப் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணும் அப்படி தப்பான ட்ரெஸ் இல்லையே. சோ அப்ப அது ஒரு பொண்ணை பார்த்தோன்னே தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து அந்த பொண்ணை ரேப் பண்ணும் அப்படின்னு இங்க ஒரு ஆணுக்கு தோணுது. அவன் அதை பண்றான் தைரியமா. அதனாலதான் உங்க பார்வையை மாத்திக்கிட்டாலே இங்க எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் உங்க வீட்டு பொண்ணுங்களா இருந்தால் அப்படி ட்ரெஸ் போட்டா தப்பா பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு கேள்வியை வச்சேன்னா அவன் என்கிட்ட திருப்பிட்டு கேட்பான், எங்க வீட்டு பொண்ணுங்களா இருந்தால் நாங்க ஏன்டா இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ உன் வீட்டுல உன் அக்காவோ உன் தங்கச்சியோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒன்னால அந்த ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வா, இந்த ட்ரெஸ் என்ன இப்படி இருக்கு அரையும் குறையுமா, நீ போய் அந்த ட்ரெஸ்ஸை மாத்து, என்ன கால்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதிகாரம் பண்ணினா, ஒரு பெண்ணோட உடல் மேல அதிகாரம் பண்றதுக்கு ஒரு ஆணுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது அவங்க விருப்பம் அந்த ட்ரெஸ்ஸை போடுறது. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு, அவங்க போட்டிருக்காங்க. நீ போயிட்டு அவங்க உடல் மேல அதிகாரம் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை நீ போடாத, உனக்கு பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை நீ போட வேணாம்னு சொல்ற. இப்போ நீ பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு அவங்கள ட்ரெஸ்ஸை மாத்த சொல்றது கரெக்டா, இல்ல உன் பார்வையை மாத்திக்கிறது கரெக்டா? எனக்கு என்னமோ நீ பார்வையை தான் மாத்திக்கணும்னு தோணுது. இதுதான் ஆக்சுவலான இங்க இது. சரியா? இதனாலதான் பார்வையை மாத்திக்கங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. தென் இனிமேலாச்சும் இந்த ட்ரெஸ் பிரச்சனையை விட்டுருங்க. இந்த ட்ரெஸ் போட்டா இப்படி நடக்கும், இந்த ட்ரெஸ் போட்டா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்றது இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலே இந்த மாதிரி பொண்ணுதான், அவ கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அசாசினேட் பண்றதெல்லாம் இனிமே விட்டுருங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அவங்க போடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஒரு உமன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்ட விக்டிம், அவங்க கூட எல்லாரும் நிக்கிறது தான் முக்கியம். நம்மளால முடிஞ்சதை பண்றதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல போய் வன்மத்தை கக்கிறது, பொண்ணுங்களும் இப்படி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றது, ஆண்களுக்கு நடந்தா இந்த மாதிரி நடந்தா பேச மாட்டீங்கன்னு சொல்றது. இந்த அத்துல் சுபாஷ் அப்படிங்கிறவரோட கேஸ்ல ஆண்களுக்கு நடந்தது நிறைய பெண்களும் பேசினாங்க, ஆண்களும் பேசினாங்க. பட் அவருக்கு ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு விஷயம் லேட்டா தான் கிடைச்சது. அவர் இறந்துட்டாரு. பட் இட்ஸ் ஓகே, ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு இது. பட் அதுக்கு ஈக்குவலா பெண்களும் பேசியிருக்காங்க, ஆண்களும் பேசியிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஆணுக்கு நடந்தா யாரும் பேச மாட்டேங்கிறேன். ஒரு ஆணுக்கு நடந்தா நீங்களே அதை ஒரு சீரியஸான இஷ்யூவா எடுத்துக்கிறது இல்ல. ஒரு 10வது படிக்கிற பையனை அவங்க டீச்சர் அவங்க வீட்டுல வச்சே செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியே வந்தப்போ இங்க இருக்கிற ஆண்களே தான் அது கீழே போயிட்டு, எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சே, நான் அந்த இடத்துல இல்லாம போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு கமெண்ட் காமெடியா பண்றதும் இதையும் நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு ஆணுக்கு நடக்கும் போது அந்த விஷயத்த நீங்க சீரியஸாவே எடுத்துக்கல அப்படிங்கும் போது
ஆணுக்கு நடந்தா பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நீங்க ஏன் இங்க எடுத்துட்டு வரீங்க? இப்போ உனக்கு ஒரு 35 வயசு ஆகுது. உனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான்ப்பா. 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவன நீ டியூஷனுக்கு அனுப்புற. அங்க இருக்கிற டியூஷன் டீச்சர் வந்து உன் பையன செக்ஷுவலா அபியூஸ் பண்றாங்க. அவன் வந்து உன்ட்ட சொல்றான். "அப்பா டீச்சர் இங்க இங்க இங்கெல்லாம் தொட்டாங்கப்பா. என்னையும் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க." அப்படின்னு வந்துட்டு உன்கிட்ட சொல்றான் அவன். இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணுவ? நீ ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல ஃபேமிலி மேனா இருந்தன்னா, அந்த டீச்சர பத்தி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, அந்த டீச்சர புடிச்சு உள்ள போடணும். அதுக்கான நடவடிக்கை என்னவோ அதெல்லாம் நீ பண்ணணும். ஓகே. இல்ல நீயே வந்துட்டு, ஐயோ! இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காம போச்சே. எதுக்குங்க பையனெல்லாம் இது பண்றீங்க? நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடுவியா? இப்ப நான் ஏன் இந்த உதாரணத்துக்கு இந்த கதைய சொன்னேன்னா, ஒரு பையனுக்கு செக்சுவல் அபியூஸ் நடக்கும்போது, கீழ போய் கமெண்ட் பண்ற அந்த தாய்லிகள்லாம் இந்த மாரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வீட்ல இருக்கிற உங்க பையனுக்கு நடக்குது அப்படிங்கும்போது, நீங்க அந்த டீச்சர்ட்ட போயிட்டு, "ஏங்க பையன்கிட்டலாம் போறீங்க? நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவியா? அ? இந்தியால நடக்கிற ரேப்ஸுக்கு சரியான ஒரு தண்டனை இன்னும் கிடைக்கிறது இல்ல. அதனால தான் இங்க அத்தனை தப்புகளுமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. நான் முன்ன சொன்ன மாரி ஒரு வருஷத்துக்கு 32,000க்கும் மேல ரேப் கேஸஸ் இங்க பதிவாகுது. இதுல பதிவாகாத ரேப் கேஸஸ் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது அத்தனை கேஸும் பதிவானா இன்னும் இன்கிரீஸ் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு உமன் நைட்டு வீட்டை விட்டு தனியா எங்கேயாவது வெளியே போனா கூட அவ தைரியமா போறதுக்கான ஒரு சூழலை இந்த சொசைட்டி இன்னுமே ஒரு பெண்ணுக்கு உருவாக்கி தரல. இதை நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பஸ்ல டிராவல் பண்ணும் போதோ இதோ பொண்ணுக்கு பின்னாடி சீட்ல நான் போய் உட்கார்றேன்னா அந்த பொண்ணு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க இந்த சொசைட்டியை பார்த்து அவளை பயப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்னா கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படணும். ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒரு பயம் வரணும். அந்த பயம் கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு தண்டனை ஒரு ரேப் பண்ணவனுக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அடுத்து பண்ண போறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனாலதான் இங்க கடுமையான தண்டனைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. தென் இன்னொன்னு, அடுத்த ஜெனரேஷனை நம்ம எப்படி வளர்க்க போறோம், அவங்களை எப்படி பேரண்டிங் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எஜுகேட் பண்ணி ஒரு பொண்ணை உன் வீட்டில் உன் அம்மாவை எப்படி பார்க்குறியோ உன் தங்கச்சி எப்படி பார்க்குறியோ அது மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உமனை ஒரு மனுஷியா பாரு, அவங்களுக்கு பேசிக்காக கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம்னாலே இங்க அது ஒரு சின்ன சேஞ்சை சொசைட்டியில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தென் அப்படி ஒரு பையன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த பொண்ணு சாரியில இருந்தாலும் சரி, மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தாலும் சரி, அவன் தப்பான பார்வையில பார்க்க போறது கிடையாது. திஸ் மேக்ஸ் சம் சேஞ்ச். இன்னுமே நிறைய ரேப் கேசஸ் வெளியே வராம இருக்கு. அந்த கேஸ்லாம் வெளியே வரணும்னா நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்.